கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நெகிழ விடாத தேவன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்றான். இந்த வசனம் கடினமான சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை இழக்கும் தருணங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. நீங்களோ உங்கள் கைகளை தளர விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் செயல்களுக்கு பலனுண்டு என்று கூறுகிறார். பல நேரங்களிலும் நாம் கர்த்தருக்குள் திடன் கொள்ளாமல் மனிதர்களை நம்பி மனிதர்களுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறந்து கீழ்ப்படியாமல் போகிறோம். கீழ்ப்படியாமையில் பெரும் நஷ்டத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. ஆனாலும் மாமிசத்தின் பலவீனம் நம்மை பலவீனப்படுத்துகிறது. கர்த்தர் நம்மை நேசிப்பது உண்மைதான். அவருக்கு விரோதமாய் செய்யும் எந்த கிரியையையும் அவர் வெறுத்து விடுகிறார். பிரியரே, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுத்து வியாகுலப்படும் போது இரத்தத்தின் பெரும் துள்ளி வேர்வையாய் தரையிலே விழுந்தது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். எனவே நமது வியாகுலங்களில் நாம் நெகிழப்படும் போது அவர் நம்மை திடப்படுத்தி கிரியைகளுக்குள்ள பலனை தந்து ஆசீர்வதிக்கிறார். மேற்கண்ட வசனங்களை வாசிக்கும் போது ஆசா ராஜா யூதாவின் மக்களை ஆட்சி செய்ய வரும்போது அவர்களது ஆன்மீகம் வீழ்ச்சியடைந்த நிலையில் இருந்தது. அபியாவின் ஆட்சி காலத்தில் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்துடன் போர் மற்றும் மோதல்கள் நடந்தது. யூதா மக்கள் கர்த்தரை பின்பற்றுவதை விட்டு விலகி சென்றார்கள். உண்மையான கடவுளும் இல்லை, போதிக்கும் ஆசாரியர்களும் இல்லை, வேதமும் இல்லை. இவர்களை சரியான விதத்தில் வழிநடத்த இல்லாததால் உண்மையான கடவுளை விட்டுவிட்டார்கள். இந்த சூழலில் ஆசா கர்த்தரை தேடுவதிலும் யூத மக்களை மிகவும் உண்மையுள்ள தேவனுடைய வழியிலே நடத்துவதிலும் உறுதியாயிருந்தார். எனவே அவர் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு உயர்த்தப்பட்ட ராஜாவாக காணப்படுகிறார். நாமும் எச்சூழலிலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்திருக்கும் போது நமது எதிரிகளை கூட நண்பராக மாற்றி அவர்கள் மூலம் பலனை உண்டு பண்ணுவார். ஆமீன். ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மிடத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றும் கூட பல நேரங்களிலும் உம்மை மறந்தவர்களாக கடந்து போகிறோம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று எங்களை தேற்றுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.